ஹாய்மா. இப்போ நம்ம வந்துட்டு என்ன செய்ய போகிறோன்னா பன்னீர் கிரேவியும் சப்பாத்தியும் தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் இப்போ வந்துட்டு ஸ்டவ் பற்ற வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டேன். இதுக்கு சோம்பு, பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூ போட்டாச்சு. தாளித்த உடனே அதில் வெங்காயம், கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா வதக்கணும். ஏன்னா வெங்காயம் நல்லா வதங்கணும். நான் கொஞ்சம் கிரேவியாக வேணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் வெங்காயத்தை அரைச்சும் வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை அரைச்சி வச்ச வெங்காயத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கிடணும். அது மட்டும் இல்லை, நான் தக்காளியும் கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன், கொஞ்சம் கட் பண்ணியும் வச்சுருக்கிறேன். அரைச்சி வச்சுருக்கிறது எதுக்குனாக்கா நல்லா கிரேவி வேணுங்கிறதுக்காக. நம்ம கொஞ்சம் கிரேவி இதில் வந்துட்டு இஞ்சி பூண்டு போட்டுட்டேன். கிரேவி வேணும்னாக்கா நம்ம முந்திரி பருப்பும் அரைச்சி போடலாம். நான் இன்றைக்கி முந்திரி பருப்பு போடலை. இப்போ தக்காளியும் போட்டாச்சு. தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி அரைச்சி வச்சுருக்க தக்காளியும் போட்டுட்டு நல்லா அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் வதங்கணும். கொஞ்சம் உப்பும் போட்டுட்டேன். இப்போ வந்துட்டு மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளும் ஒரு 2 ஸ்பூன் மல்லித்தூள். நான் மல்லித்தூள் வந்துட்டு கொஞ்சம் கிரேவி கிடைக்கும், அதனால் 2 ஸ்பூன் போடுறேன். ஸ்பூன் வந்து சின்ன ஸ்பூன் தான். நீங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் மட்டும் நான் ஒரு 1/2 ஸ்பூன் தான் போடுறேன். ஏன்னா இது வந்து நாங்கள் சிஎஸ்டியில் போயிட்டு மிலிட்ரி கேண்டீனில் போயிட்டு வாங்கினதுனால பயங்கர காரம். அதனால் நான் ஒரு 1/2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டுட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடணும். நான் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு சாதாரணமாக வேறு எந்த தண்ணியும் நான் ஊற்றலை. நம்ம பன்னீர் செஞ்சோம் இல்லைங்களா, அந்த தண்ணி நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த தண்ணியில் கொஞ்சம் இதுக்கு ஊற்றிட்டேன். இதை வச்சு தான் நான் வந்துட்டு சப்பாத்திக்கும் மாவு பிணைவேன். நல்லா சாஃப்டாகவும் வரும். அதனால் இதுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இது நல்லா கொதித்து நல்லா கிரேவி கொஞ்சம் நல்லா ஒரு திக்னஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இதில் பன்னீர் போட்டுற வேண்டியது தான். பன்னீர் எல்லோரும் வறுத்துட்டுலாம் போடுவாங்க, பொரிச்சிட்டு. அதாவது எண்ணெயில் கொஞ்சம் பொரிச்சிட்டு. எங்கள் வீட்டுக்காரர் பொரிச்சிட்டு போடுன்னே சொல்லிகிட்டு இருந்தாங்க. நான் வந்துட்டு பச்சையாகவே போட்டுட்டேன். நல்ல டேஸ்ட்டும் இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்படி போடுறது அவருக்கு பொரித்து செய்கிறது ரொம்ப பிடிக்கும். அது வந்து நான் இன்னொரு வீடியோ பொரிச்சிட்டு எப்படி செய்யணுங்கிறதும் இப்போ வீடியோ போடுறேன். இது மாதிரி கொஞ்சம் நல்லா திக்னஸாக வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியது. இது சப்பாத்திக்குங்கிறதுனால கொஞ்சம் கிரேவியாக இருக்கணுங்கிறதுக்காக நான் இது மாதிரி வச்சுருக்கேன். அதே மாதிரி இதே தண்ணியிலேயும் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு சப்பாத்திக்கு மாவு கொஞ்சம் எல்லாம் சூட்டில் வந்துட்டு நான் மாவு பிணைவேன். ஏன்னா அது மாதிரி சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சோன்னாக்கா நல்லா சாஃப்டாக இருக்கும். அது மாதிரி தேய்க்கும்போது கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நம்ம மடக்கி தேய்ச்சோன்னாக்கா அப்படியே லேயராக அப்படியே வரும், நல்லா இருக்கும். சப்பாத்தி இது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அது மாதிரி செய்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம கல்லுக்கெல்லாம் அந்த சப்பாத்தி கட்டைக்கெல்லாம் நம்ம மாவு போட வேண்டிய அவசியமே இல்லை. நான் எப்போவுமே மாவு போடவே மாட்டேன். ஏன்னா எங்கள் வீட்டுக்காரெல்லாம் சப்பாத்தி செய்ய விட்டோன்னா அந்த கிச்சன் ஃபுல்லும் மாவு கொட்டி வச்சுருவார். அதனால் இதுக்கு இந்த தண்ணியிலே நம்ம செய்கிறதுனால நமக்கு வந்துட்டு மாவும் தேவைப்படாது. ரொம்ப சாஃப்டாக தான் பண்ணுவேன். ரொம்ப கட்டியெல்லாம் இருக்காது. பார்த்திங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்ட்டு. லூஸாக கையிலையும் ஒட்டாது, கல்லுலேயும் நமக்கு ஒட்டாது, தேய்க்கும் போது கட்டையிலையும் நமக்கு ஒட்டாது. நல்லாவே வரும் சப்பாத்தி. பாருங்கள் புசு புசுன்னு எப்படி வருதுன்னு, பூரி மாதிரி உப்பி வருது. அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இனிமேல் பன்னீர்லாம் செஞ்சிங்கன்னா அந்த தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு ரொம்ப சூடு போட்டுறக்கூடாது. கொஞ்சம் கை பொறுக்க மாதிரி லேசான சூடில் நம்ம மாவு பிசைஞ்சு வச்சோன்னாக்கா வச்சுன்னு நம்ம உடனே செய்யலாம். இது கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டில் வைக்கணுங்கிறதெல்லாம் இல்லை. நான் வந்து பிசைஞ்சிட்டு உடனே தான் இப்போ செஞ்சிட்ருக்கேன். நல்லா புஷ்ஷுன்னு அப்படியே வருது, பூரி மாதிரி வருது சப்பாத்தியேவும். இப்படி தான் நான் வந்துட்டு சப்பாத்தி செய்வேன். நான் சாதாரணமாகவே இது கட்டைக்கெல்லாம் மாவெல்லாம் போட மாட்டேன். போடாமையே அப்படியே தேய்ச்சிருவேன். சப்பாத்தி செஞ்சாச்சு. கிரேவிக்கு சூப்பராக இருக்குது. 3 விரல் மட்டும் போதும் நம்ம சப்பாத்தியை பிச்சு சாப்பிட்றதுக்கு. அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். பிச்சு பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா அடுக்கடுக்காக வர்ற மாதிரி இருக்கும். நான் செல்லு கையிலேயே வச்சுக்கிட்டு வீடியோ எடுக்கிறதுனால சரியாகவே விழுகலை. எடுக்கிறதுக்கு யாரும் இல்லாதனால நானே எடுத்தேன். அதனால் சரியாக கிடைக்கல. நெக்ஸ்ட்டு வீடியோ நல்லா சூப்பராக எடுத்துகிட்டு போடுறேன். ஓகேங்க, பாய்.